ரெஜினா. நான் தெஹிவலியிலேருந்து வரேன். என் ஹஸ்பண்ட் வந்து கேன்சர் பேஷண்ட். அவர் ஒரு 2.5 வருஷமாக கேன்சரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதோடு இந்த முழங்கால் வலி, சரியான கடுமையான முழங்கால் வலி, நீட்ட இயலாது, மடக்க இயலாது, இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். நான் போன முறை தான் முதல் தடவையாக இந்த ரிட்ரீட் சென்டருக்கு என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லி வந்தேன். வந்து நான் அழுது ப்ரே பண்ணினேன், எனக்கு அவருக்கு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி. அதோட மகனும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். வேலை இல்லாமல் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். அப்போ அதோடு நாங்கள் ஆன்லைன் நற்கருணை ஆராதனையும் ஹஸ்பண்ட் கட்டாரில் இருக்கிறாரு, அவர் அதில் ஜாயின் பண்ணி அவரும் ப்ரே பண்ணுவார். அப்போ அந்த ப்ரே பண்ணுற நேரம் ஃபாதர் சொன்னாராம், ஒருத்தர் முழங்கால் வழியில் கஷ்டப்படுறீங்க, அந்த இடத்துல தொட்டு ப்ரே பண்ணுங்கள், ஜீசஸ் உங்களை சுகப்படுத்துகிறாருன்னு சொல்லி. அப்போ இவர் அழுது ப்ரே பண்ணியிருக்கிறாரு. ப்ரே பண்ணி 2 நாளில், இப்போ நான் இங்கே வர 2 நாளைக்கு முதல் என்கிட்ட கால் பண்ணி சொன்னார், அம்மா அப்படித்தான் மடக்க இயலாத முழங்கால், ஜீசஸ் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு மடக்கலாம் நீட்டலாம் அப்படின்னு மடக்கி நீட்டி காட்டுறாரு. அப்போ நான் அழுது ப்ரே பண்ணுற நேரம் அப்போ நான் நினைப்பேன், இந்த கண்ணீருக்கு விடுதலை இல்லையா அப்படின்னு ஒரு நேரம் ஜீசஸ்கிட்ட கேட்பேன், இந்த கண்ணீருக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீங்களா அப்படி. நான் நினச்சது பிழை அப்படிங்கிறத ஜீசஸ் மாற்றிட்டார். அவருக்கு சுகத்தை கொடுத்துருக்குறாரு, இன்னும் சுகத்தை கொடுப்பாரு. அதே போல் மகனுக்கு ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க, இன்னும் ப்ரொசஸில் இருக்குது, அதுவும் கிடைக்கும். கடவுள் வல்லமையாக என்னை ஆசீர்வதிக்கிறாருங்கிறத நான் நம்புகிறேன். இன்னும் ஆசீர்வதிக்க போகிறாரு. அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா.